மதுராந்தகம் அருகே மழைநீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த பொதுமக்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஓரத்தி கிராமத்தில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதியை மழைநீர் மற்றும் ஏரியிலிருந்து வெளியேறிய உபரிநீர் சூழ்ந்தது. மழைநீரில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்த மக்களை தகவலின் பேரில் சென்ற தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகின் உதவியுடன் பத்திரமாக மீட்டனர். பாதுகாப்பாக மீட்கப்பட்ட பொதுமக்கள் அங்கன்வாடி மையம், நூலகம் உள்ளிட்டவற்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தங்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி வீட்டுக்குள்ளே இடுப்பளவு தண்ணி எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். எங்களால் மக்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குது. என்ன எதாவது பண்ண முடியுமோ பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான். வீட்டுக்கு பண்ணி கொண்டு வந்து கோட்டில் கொடுத்து வெளியே விட்டுருக்குறாங்க. இவங்களும் வரலாம், நாங்கள் உள்ளே தான் கிடக்கணும். தண்ணியில் உள்ள தண்ணி உள்ளே வந்துடுச்சு. அதனால் எங்களெல்லாம் வெளியே வர முடியல. இப்போ தீயணைப்பு படையினர் தான் வந்து என்னை அழகாக தூக்கி உட்கார வச்சு வண்டியில் இட்டுன்னு வந்து அங்கேருந்து இங்கே தூக்கின்னு வந்து தான் சார் என்னை உட்கார வச்சாங்க. அவங்க இப்போ சாப்பாட்டுக்கு படி எதுவுமே வழி இல்லாமல் உட்காந்து கிடக்குறோம். வீடு ஃபுல்லாக தண்ணி, ஒரு ஆள் அடிக்கு தண்ணி வந்திருக்கு வீட்டுக்குள்ளே. எல்லாம் குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ரோட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் அருகே மாம்பழப்பட்டு சாலையில் உள்ள ஸ்டாலின் நகரில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். 600 குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்து உணவு இன்றி தவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் எனவும் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது ஸ்டாலின் நகர் ஃபுல்லா உள்ள சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.